ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒரு பெண்ணாகப்பட்டவள் காட்டுமாரியம்மன் ஆலயம் வருகிறாள். அவளை நான் பார்க்கிறேன். அவளை மேல பார்க்க விளைத்தல் அல்லவா? அவள் இந்த பெண் தானா? நான் சொல்றியா? நான் கூட என்ன சும்மா சொல்லக்கூடாது. அழகில் அழகு பேர் அழகு. நான் என்ன செய்யணும்? இவ யாரு, எப்பப்பட்டவன், எங்க இருந்து வந்த பேர் என்ன, ஊரு என்ன? ஏங்க யானை ஒரு பெண்ணே யோசை ஒரு முன்னே அதுக்கே ஊட்டி ஊட்டி வந்து வச்சுக்கிறோம். பூந்து விளையாட்டு வாடா போனா. யானை காக்குறியா? நீ இப்பதான் லவ் பண்ண இறங்கிற. லவ் பத்தி உனக்கு தெரியாது. அதனால ஆனா நான் அனுபவசாலியாக நிறைய லவ் பண்ணிக்கிறேன். அதனால நான் எப்படி பண்றேன், எப்படி பேசுறேன், எப்படி பூவை கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீ பொறுமையா பார்க்கணும். அப்படியா? பார்த்தா தான் உனக்கு லவ் செட்டப் ஆகும். அப்படின்னா எப்படி? ஓரமா வாங்க. பிச்சு போடுவாங்களா? இது அவங்களுக்கு கொடுத்த ரோஸா? கொரங்காணி இல்ல இப்படி. இது ரோஸ். இது பேரு நான் எப்படி இப்ப நடந்து போறேன், எப்படி அந்த பொண்ணுகிட்ட பூ கொடுக்குறேன்னு பாரு. நான் லவ் சாங் ஒண்ணு எடுத்துனா. சரி. சோதனை சோதனை சொரிய சொரிய வேதன் லவ் சாங் என்ன பாட்டு? கோபப்பட கேட்டோம்னா லவ் சாங் ஒண்ணு போட்டு போட்டு வச்சிருவோம். கம்முன்னு அம்மா வெறுப்பேச்சு. லவ் சாங் எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சு ஐ லவ் யூ டு லவ் யூ. ஓ மை காட். டேய் பூவே பத்தியா எப்படி வீச்சியா? நீ பூ கொடுத்தது பூ வாங்கிடறவ. இப்போ நீ என்ன பண்ற? நான் எப்படி கொடுத்தனோ இந்த மாதிரி எதுமே கொடுப்போம். இப்போ பாரு பாரு. அடி பெண்ணே 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 நான் போலியாடா போறா. போய்ஸ் போலியா எப்படி போறா? எப்படி நான் அந்த போற? நீ எப்படி அந்த போறா? பாரு எப்படி தான் போறேன். ரெண்டு கால்ல நடியா. ரெண்டு கால்ல தான போறீங்க. ஒரு ஸ்டைலா போ. இப்போ பாரு பாரு. பெண்ணே 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 ஜெல்மந்தி செத்து குடியா போய். ஏன் ஜெல்மந்தி வச்சுக்கற? ஏய் கரெக்ட்டா குடியா. ஓடலாம் குடுக்குறேன். குடு. ஓட. ஏய் ஏய் என்ன யோ. ஏய் சாச்சிக்கு ஜெல்ல உனக்கு. இனிமே நான் பாத்துக்கிறேன். இது இவ்வளவு நேரம் கூட இருந்துட்டு பின்னத்தி பொண்ணு வந்தா நான் உள்ள வரேன். ஏய் எல்லாத்தையும் நாம நீ கிளம்பு. என்னன்னு நீ என்ன செய்ய? நான் வெட்ட போறேன். நான் தோல் உரிக்கிறேன். வெட்டணும் உரிக்க தெரியாதா? ஓட. போடா. ஓ. ஐயா யார் நீங்க? நானோ இன்னத்து தளபதி. நீங்க வர வேண்டிய காரணம்? நீங்க வர வேண்டிய காரணம். டேய் ஏன்டா நீ வேற உயிர் அடிக்கிற? ஓ இடம் சரியில்லை. எல்லாம் வெயில உட்கார்ந்து வரான். அதனால அந்த வெயில் ராசி இல்லை. நான் எப்படி நடந்து போடா. ஐயா அண்ணே போடா ஏந்து. கம்மியாச்சு. உள்ளதான் கம்மி உட்கார்ந்து கம்மி உட்காரடா. போமாடா ஏந்து வருவா. உட்கார்ந்து ஆறா கேம் ஆடுறா. கம்மி ஆறா. நீ ஏன் போத்த குடி செஞ்சிர போடுறாங்க அந்த மாதிரி. பணம் அவன் அதே கப்புடுவாங்க உங்களுக்கு. அம்மா வெறுப்பேத்திக்கறான். ஏங்க இப்படி போனா இடம் சரியில்லை. அப்படி போனா அவன் வர்றான். நான் என்ன பண்றது? நல்லதா கட்டுதோ என் வைக்க நான் போயிடுறேன். ஐயா இங்க பாருங்க. நான் யார் தெரியுமா? இந்த விஜயபுரி நாட்டை சேர்ந்தவள் ஏழ்மையான குடியில் பெண்ணாக பிறந்தவள். ஆமா மலரோட போனால கோயிலுங்க இன்னும் வரவே இல்லையே. ஏன்டா கோயில் அடிக்கிறாங்களா? அவளையா அவ்வளவு டேய் அம்மாடா அடி வாங்குறேன். அமைதியா அந்த குழந்தை அடிக்குறதுன்னுவாங்க. அதுவும் குழந்தை புள்ள போய் கை நீட்ற நாலு பேர் வச்சு எங்க போறா எங்க வரா யார்கிட்ட சொல்றாளா? அவ என்ன உண்மைதாங்க. அம்மா யார்கிட்ட போய் வந்தா? பாய போடுறா. டேய் இல்ல அம்மா திருன்னு போய். டேய் 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 நீ சொல்லிட்டு போற. ஆலம தாண்டி ஆலம என்ன பேச கையில அடிக்கிறாரு அவரு. சும்மா இருக்கு. ஆலம தாண்டி ரெண்டு கையில அடிப்போம். அமைதியா இருடா. அமைதியா இருங்க. என்னங்க நடக்குது? நந்தவனம் போறனே. நந்தவனத்துல பாம்பு. என்ன இந்த பெருசா? ஏண்டி பாம்பு படம் எடுத்துதடி? எடுத்துதமே. நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. எந்த கொட்டாயில? கீத்து கொட்டாயில. யார் போய் பாக்குறது? இவங்க கூட தான் பாக்குறாங்க. நாங்க ஏசில தான உட்கார்ந்து பாப்போம். சுத்தமா ஓசில தான் பாப்பீங்க. நீங்க ஏசில பார்க்க மாட்டீங்க. யாரு? அப்பா உங்கள் அனைவருக்குமே ஒரு சந்தோஷமான என்னது? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது சொல்றா?
திருமணத்திற்கு எனக்கு சம்மதம். திருமணம் சம்மதமா? ஆமா. புறப்படி பெண் பார்க்கலாம். இல்லைங்கள், உங்கள் யாருக்கும் அந்த வருத்தம் தேவையே இல்லை. என்னடா கேட்ட பெண்ணை நானே பார்த்து டேய், பெற்றெடுத்த தாய் தந்தை நாங்கள் இங்க இருக்கிறோம். எங்களுக்கு தேவை பெண்ணை பார்த்துட்டியா? ஆமா. எந்த நாட்டு இளவரசி? இதே நாட்டை சார்ந்தவள். நம்முடைய நாடா? ஆமா. இதே நான் உங்களுடைய இது நான் வரவேற்கிறையா. ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து ஒரு 50,000 100,000 போட்டு கொடுத்து நம்ம பொண்ணு ஒரு வருஷம் ஒழுங்கா இருக்கும். ஐயோ கண்ணகாசி வீட்டு வந்தாக்கா என்ன ஆகும் சொல்லு பாப்பா. மனசு உடைஞ்சிரும் தாங்க. அதனால இன்னைக்கு 6 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் இல்லாம ஒரு சிம்பிளா ஒரு கல்யாணத்தை பண்ணவே முடியாது. அதனால நான் என்னன்றேன்னாக்கா நம்ம வீட்டு பொண்ணு சீர்சனை செய்து நம்ம வீட்டு பொண்ணு வாழ வேட்டிய வந்துட்டாங்க நம்ம தானே போறாங்க. ஆமா. ஆகிய உன் முடிவை நான் வரவேற்கிறையா. என்ன சொல்ற? இந்நாட்டு இளவரசி உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி பாரு. இந்நாட்டை சார்ந்தவரத்தேன் என் தங்கச்சின்னு சொன்னா அப்பா இதே நம்முடைய நாட்டை சார்ந்தவள், ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவள். அவருடைய பேர் தான் ஸ்ரீதேவி. அடுத்து படிக்க இதுக்கடா படிக்க போன போய் போய் அனாத நாய் ஏழை நம்முடைய குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம். அவனுக்கும் எனக்கும் திருமணம் செய்து வைக்க முடியுமா? முடியாது. முடியாது. அவளை முடியாது. அதற்கு மாறா நீங்க 2 பேரும் ஏன் அழுவறீங்க? ஐயா நீ தரவேலைக்காதீங்க ஐயா. ஊர்ல கூட யாருன்னா உடம்பு சரியில்லாம பட்டப்படி கிடக்குற அவனுக்கு 50 ரூபா ஒரு சோறு அவனை வாங்கி போட மாட்டான். சரி. செத்ததுக்கு அப்புறம் 500 ரூபாய்க்கு மாலை கட்டி வந்து போடுவான். ஆமா. செத்தவனுக்கு தெரியுமா பூ பல்ல கோட ஜோசிரமா பாட்டில் தூக்கி போறாங்க இல்ல கவுரு கடித்து போறாங்கன்னு கண்ண முடியும் என்ன நீ தெரியும்? செத்ததுக்கு அப்புறம் யார் யார் அழுவு போறாங்க தெரியுமா? அது எப்படி தெரியும்? அதை எப்படி அழுதுக்குறோம் சாகணும் ஐயா பாக்க. அப்பா அப்பா அண்ணன் செத்துட்டா நானும் செத்துருவேன்பா. சாவ போறியா? ஆமா. முதல்ல நீ இருக்க கூடாது. போய் சாவு. ஏன்பா? ஓ என்னங்க என்ன நம்மடி மகிழடா நானும் செத்துறேன். நீ சாவ போறியா? போய் சாவு போங்க. ஐயோ இளவரசர் இல்லைன்னா இளவரசியார் இறந்துருவாங்க. இளவரசியார் இல்லைனாக்கா உங்க மனைவி இறந்துருவாங்க. உங்க மனைவி இருந்துட்டா நீ மட்டும் என் உயிரை போற நீ செத்துடு. முதல்ல நீ சாவுடா. சரி விடு. நம்முடைய குடும்பம் பணக்கார குடும்பம். அப்படி இருக்கும் பொழுது ஏழைப்பட்ட பொண்ணால எனக்கு மருமக. நீ செத்துட்டா கொல்லி போறது ஒரு புள்ள டேய் யாரவ? இருக்கட்டுங்க. டேய் வீட்டுக்கு மதிக்காத புள்ள இருந்தா என்ன சத்தா என்ன சாவட்டா? இல்ல சொல்லாதீங்க. எங்களுக்கு தெரியாதா? விடுங்க. எங்களுக்கு தெரியாது கல்யாணம் பண்ணா. புள்ள ஆசைப்பட்டாரு. ஆசைப்பட்டா இத பாருங்க. பிள்ளையுடைய சந்தோஷங்க நம்முடைய சந்தோஷம். வாழ்க்கை அவங்க கையிலங்க. ஆமா. அவன் விருப்பம் போல விட்டுடுங்க. ஒரு புள்ள மானாவரே வளர்த்த பாரு. இவ்வளவு போடணும். இவ்வளவு போடணும். என் மான மரியாதை எல்லாமே கெடுத்துட்டான். போய் ஏழைப்பட்ட பொண்ணால எனக்கு மருமக. சரி ஏங்க ஒத்துங்க என்ன பண்ண வாழை பார்த்து வாழை அவரு என்ன கிடைக்குது தொல்லையா போச்சு எனக்கு. உள்ள பெத்ததும் போதும் நான் அசிங்க மறந்தும் போதும். விடுங்க இருக்கட்டும் விடுங்க. சரி எப்படியோ ஒண்ணு எல்லாம் ஒண்ணா கூப்பிட்டீங்களா? ஆமா. வச்சுக்கிட்டு வாழ போறவாமா அவன் சௌகரியம். திருமணத்துக்கு சம்மதம்டா. ஏண்டா சொன்னானே வீடு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா?